இன்னைக்கு நம்ம யூனிட் 2ல ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள்ஸில் 4வது மாடியூல் பார்க்க போகிறோம். ஸோ மாடியூல் 3ல வந்து 8-bit மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆன் அன்சைன்டு நம்பர்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு வந்து மாடியூல் 4ல வந்து மல்டிபைட் அடிஷன், தட் இஸ் அடிஷன் ஆஃப் டேட்டாஸ் ஹேவிங் வித் மோர் தேன் 8 bits பார்க்க போகிறோம். அதை 2 எக்ஸாம்பிளாக நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக 16-bit அடிஷன். 16-bit அடிஷன்னா உங்களுக்கு தெரியும், டேட்டாஸோட வித் வந்து 2 பைட்டு, 2 8-bit டேட்டாவை மொதல் ஆட் பண்ணுறோம். ஸோ 16-bit அடிஷனையும் நம்ம 2-byte அடிஷன், மல்டிபைட் அடிஷன் அதையும் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் டேட்டாஸை வந்து அதிகமான வித்து ஒரு 32 பிட்டு இல்லை ஒரு 24 பிட்டு டேட்டாவை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to see what is 16-bit அடிஷன். ஸோ இப்போ இந்த படத்தில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இது ஒரு டேட்டா, இது ஒரு டேட்டா. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 4 ஹெச் ஏன்னா நம்ம டேட்டாஸ் அண்ட் அட்ரஸ் எல்லாமே அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம்லையும் சி ப்ரோக்ராம்லையும் சரி ஹெக்ஸில் தான் நம்ம என்ன செய்வோம் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம டெசிமல் நம்பரை விட ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு டெசிமல் நம்பரில் 0 to 9 வரையும் டெசிமலும் எக்ஸா டெசிமலும் சேம் தான். பட் 9க்கு அப்புறம் டெசிமலில் 10 11 போயிடும். வேற இதில் 9லேருந்து 10க்கு போகிறதுக்கு முன்னால் ஹெக்ஸா டெசிமலில் 6 டிஜிட் அதிகமாக இருக்கும். 9க்கு அப்புறம் A B C D E F அதுக்கப்புறம் 10. ஸோ எவ்ரி டிரான்சிஷன் ஆஃப் 9 to 10 19 to 20 29 to 30 இதில் வந்து நம்மளுக்கு இப்போ 19 to 20னா 1A 1B 1C 1D 1E 1F 20 அப்படி ஆட் பண்ணுறதுனால மோர் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் கேன் பி ரெப்ரசன்டட் இன் ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டம். அதனால மட்டும்தான் அசம்பிளி லாங்குவேஜ் அண்ட் சி ப்ரோக்ராமில் வந்து டேட்டாஸ் ஆஸ் வெல் அஸ் அட்ரஸை வந்து ஹெக்ஸாடெசிமலில் என்ன செய்கிறாங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு டேட்டாவோட பக்கத்தில் ஹெச்னு வந்தாலே தட் டேட்டா இஸ் ஹெக்ஸாடெசிமல். நீங்கள் 1 2 3 4 பார்த்த உடனே எல்லாமே டெசிமல் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. டெசிமல்னா டி அப்படின்னு இருக்கும், ஏஹெச். ஸோ இது ஹெக்ஸாடெசிமல் டேட்டா. ஸோ அதோட நம்ம 5 6 7 8 இதே 16 பிட் சொல்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு இது ஒரு 8 பிட்டு. ஸோ லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட்டு. அடுத்து ஒரு 8 பிட்டு, அதுக்கு பேர் வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா நம்மளுக்கு இருக்க ஏஎல்யூ வந்து 8 பிட்டு தான். அப்போ 8 பிட் ஏஎல்யூவில் நம்ம வந்து 16 பிட் அடிஷனோ அதுக்கு மேற்பட்ட பைட்டு வித் உள்ள டேட்டாஸை எப்படி ஆட் பண்ண போகிறோம்னா என்ன பண்ண போகிறோம், டேட்டாஸை வந்து 8 பிட்டாக பிரிச்சுக்கிட்டு அட் அ டைம் 8 பிட் டேட்டா தான் என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி ரிசல்ட்டை கொண்டு போய் ஒரு மெமரியிலையோ ஒரு ரிஜிஸ்டர்லையோ வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பைட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அட் அ டைம் வந்து நம்மளுக்கு 8 பிட் டேட்டா தான் ஆட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு ஏஎல்யூவோட கெப்பாசிட்டி வந்து எத்தனை பிட்டு தான் 8 பிட்டு. அப்போ இந்த கேஸில் இது ஒரு டேட்டா இது ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த டேட்டா இது ஒரு 16 பிட் டேட்டா, இது ஒரு 16 பிட் டேட்டா. இந்த 2 டேட்டாவோட லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஆட் பண்ணுறப்ப பாருங்க 4 + 8 நம்ம டெசிமல்ல 12ன்னு சொல்லுவோம். அதே இது ஹெக்ஸாடெசிமல்ல என்னது சி, 3 7 கூட்டினா என்னது 10 ஹெக்ஸாடெசிமல்ல ஏ. அதுக்கப்புறம் இங்கேருந்து கேரி வந்தால் அதையும் சேர்த்து ஆட் பண்ணணும். ஏன்னா அடுத்தடுத்த சீக்வன்ஸ் ஆஃப் பைட்ஸுங்கிறதுனால. வேற இதில் வந்து நம்மளுக்கு வந்து கேரி இல்லாததுனால நம்மளுக்கு வந்து 2ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணுறோம் 8. அடுத்து வந்து 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணுறோம் 6. ஸோ 68 ஏசி தான் ஆன்சரு. ஸோ மொதல் 8 பிட் ஆட் பண்ணி இந்த ஏசி வர்றது வந்து ஒரு மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடுவோம். அடுத்து இந்த 2ஐயும் கேரியோடு சேர்ந்து ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் இதில் அப்படிங்கிறதுக்கு அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இன்னொரு டேட்டா செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. 1295ங்கிற டேட்டாவையும் 6784ங்கிற 16 பிட் டேட்டாவையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் 2 லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட்ஸை ஆட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் எழுதுவோம். அப்போ 5 + 4 9 9 + 8 எவ்வளவு நம்மளுக்கு டெசிமலில் 17. வேற 17 இங்கே போடக்கூடாது, நம்ம ஹெக்ஸாடெசிமலில் மாற்றி தான் போடணும். ஸோ ஹெக்ஸாடெசிமலில் மாற்றுறப்ப 1 மிச்சம் 1 இல்லையா. ஸோ இந்த 1ஐ இங்கே போட்டுட்டு இந்த 1 கேரி வருது இல்லையா, அந்த கேரியை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அடுத்த பைட் ஆட் பண்ணுறப்ப எம்எஸ்பி ஆட் பண்ணுறப்ப சேர்க்கணும். ஸோ சேர்த்து 1ஐ 2ஐ ஆட் பண்ணி 3 3ஐ 7ஐ ஆட் பண்ணால் 10. ஸோ ஹெக்ஸாடெசிமல் 7. அதுக்கப்புறம் 1 6ஐ கூட்டினா 7. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுனா போதும், ஆட் ஏ. ஸோ தெர் இஸ் நோ நீட் டு ஆட் கேரி. வேற அடுத்த 2 பைட் ஆட் பண்ணுறப்ப முந்தின லோயர் சிக்னிஃபிகண்ட் பைட்ஸ் ஆட் பண்ணுறதுனால உண்டாகக்கூடிய கேரியையும் சேர்த்து ஆட் பண்ணுறதுனால எப்பயுமே எம்எஸ்பி ஆட் பண்ணுறப்ப என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணணும், ADCA ஆட் வித் கேரி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட்டுக்கு யூ ஜஸ்ட் நீட் ஆட், ஒன்லி ஆட். வேற மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட் ஆட் பண்ணுறப்ப ஆட் வித் கேரி இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணணும். புரியுதா? இப்போ நம்ம அடுத்த ப்ரோக்ராமுக்கு போகலாம். ஸோ இதான் வந்து ஒரு 16-bit அடிஷனோட ப்ரோக்ராம். நான் முந்தின ஸ்லைடில் எக்ஸாம்பிள் காமிச்ச மாதிரி சிம்பிளாக 2 டேட்டாஸை நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம்னா ஒரு எக்ஸ்டர்னல் மெமரியில் கொண்டு என்ன செய்யலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல என்ன அட்ரஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா 4500. சரியா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 1 2 3 4ஐயும்
5 6 7 8 நம்ம என்ன செய்ய போறோம் ஆட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் ரெண்டு லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பைட்டை தான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும் ஆட் ஏ போட்டா போதும் ஸோ அப்போ என்ன பண்றோம்னா நம்ம ரெண்டாவது பைட் ஆட் பண்றப்ப ஏடிசி போடுறதுனால ஃபர்ஸ்ட் எதுக்கு இருக்கட்டும் கேரி என்ன செஞ்சுக்கிறோம் கிளியர் பண்ணிக்கிறோம் அடுத்து ஏக்கு வந்து 3 4ங்கிற ஃபர்ஸ்ட் டேட்டாவோட எல்எஸ்பியை கொண்டு போறோம் அடுத்து ஆட் ஏ ஹேஸ் 7 8 ஏல உள்ள 3 4ங்கிற டேட்டாவையும் அடுத்து நம்ம 7 8 தான் ரெண்டாவது டேட்டாவோட எல்எஸ்பி ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டாவோட எல்எஸ்பி என்ன 3 4 ரெண்டாவது 16 பிட் டேட்டாவோட எல்எஸ்பி என்ன 7 8 ஸோ ரெண்டையும் ஆட் பண்றோம் ஆட் பண்ணிட்டு இந்த கிடைக்கிற ஆன்சர் இருக்கு இல்லையா சிஏ ஏன்னா 4 8 கூட்டினா 12 சி 3 7 கூட்டினா 10 ஏ இந்த ஏசியை கொண்டு போய் ஒரு 4500H அப்படிங்கிற 16 பிட் அட்ரஸுக்குரிய எக்ஸ்டர்னல் மெமரியில் போய் என்ன செஞ்சிடறோம் ஸ்டோர் பண்ணிடுறோம் ஸோ அப்போ அது எக்ஸ்டர்னல் மெமரினாலே பாயிண்டரை நம்ம எது யூஸ் பண்ணணும் டிபிடிஆரை யூஸ் பண்ணணும் ஸோ மூவ் டிபிடிஆர் #4500 போட்டு ஏல உள்ள அந்த ஏசிங்கிற ஆன்சர் எங்கே இருக்கும் ஏல இருக்கும் ஏன்னா ஏவோட டேட்டாவை ஆட் பண்ணால் ரிசல்ட் ஏல இருக்கும் அப்போ ஏல உள்ள டேட்டாவை டிபிடிஆர் பாயிண்ட் பண்ணுற இந்த இடத்துல டிபிடிஆரை பாயிண்டராக யூஸ் பண்ணுறோம் ஸோ டிபிடிஆர் பாயிண்ட் பண்ணுற 4500 போய் ஸ்டோர் பண்ணிட்டோம் சரியா ஸோ ஒரு ரெண்டு லீஸ்ட் பைட்ஸை ஆட் பண்ணிட்டோம் அடுத்து என்ன பண்ணணும் அடுத்த ரெண்டு எம்எஸ்பியை வந்து கேரியோட சேர்த்து ஆட் பண்ணணும் இந்த எக்ஸாம்பிளில் கேரி வரல பட் கேரி வந்தாலும் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகணுங்கிறதுனால டேட்டாஸ் மாறினாலும் இந்த ப்ரோக்ராம் அப்ளிகபிளாக இருக்கணுங்கிறதுனால ரெண்டாவது ஆட் பண்ணுறப்ப ஏடிசி தான் யூஸ் பண்ணணும் ஸோ அடுத்த வரக்கூடிய ஆன்சர் வந்து 4501 அடுத்த எக்ஸ்டர்னல் அட்ரஸில் ஸ்டோர் பண்ணுறதுனால டிபிடிஆர் என்ன செஞ்சு வச்சுக்கிறோம் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரெண்டு டேட்டாவோட எம்எஸ்பி என்ன 1 2 5 6 இதை ஆட் பண்ணுறதுக்கு பழைய மெத்தட் மாதிரியே மூவ் ஏ #1 அதுக்கப்புறம் ஆட் வித் கேரி போடுறோம் பாருங்க ஆட் வித் கேரி ஸோ ஆட் ஏடிசி இல்லை ஆட் வித் கேரி ஏடிடிசி போடணும் ஏடிசி வந்து 885ல ஆட் சினா நம்மளுக்கு 8051 மைக்ரோ கண்ட்ரோலில் ஆடுக்கு அப்புறம் ஒரு சிங்கிற வார்த்தை ஒன்று வரும் ஸோ ஆட் சி ஏ #456 அப்படின்னா இந்த 1 2 5 6ஐயும் கேரியோட சேர்த்து ஆட் பண்ணோம் நம்மளுக்கு இந்த இடத்துல கேரி ஜென்ரேட் ஆகலை ஏற்கனவே கேரியை கிளியர் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு கேரி என்னதான் ஆட் ஆகும் 0 தான் ஸோ இட் ஹஸ் நோ எஃபெக்ட் ஆன் திஸ் அடிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ அப்போ 1 2 5 6 ஆட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் அகெயின் ஏல இருக்கும் அந்த ஏல உள்ள ஆன்சரை டிபிடிஆர் பாயிண்ட் பண்ற 4501ல என்ன ஆன்சர் வரும் 8 6 ஸோ இந்த 6 8ங்கிறது ஆட் பண்ணி எனக்கு இந்த ரெண்டு 16 பிட் டேட்டாஸ் ஆட் பண்ணி 68 ஏசி அப்படிங்கிறது 45500லையும் 4501ல என்ன ஆயிரும் ஸ்டோர் ஆயிரும் ப்ரோக்ராம் ஹால்ட் ஆயிரும் ஸோ திஸ் இஸ் அ வெரி எக்ஸாம்பிள் ஆஃப் 16 பிட் அடிஷன் ஏன்னா எடுத்த உடனே நம்ம மல்டிபைட் அடிஷன் நம்ம போறதுக்கு முன்னால சிம்பிளா ஒரு 2 பைட் 16 பிட்னா என்ன 8 பிட்னா ஒரு பைட்டு 16 பிட்னா 2 பைட் அடிஷன் ஸோ மோர் தேன் 1 பைட் அடிஷனுக்கு இந்த ப்ரோக்ராமே நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம் பட் இது சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டிபைட் அடிஷன் இன்னும் கொஞ்சம் 4 பெரிய டேட்டாஸ் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராம் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ப்ராக்டிகல்ஸில் இதையும் செஞ்சு பார்ப்போம் அதையும் செஞ்சு பார்ப்போம் ஸோ நம்ம வந்து நீங்கள் எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு ரெண்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் ரெண்டு எல்எஸ்பியை ஆட் பண்ணோம் அதை ஆட் பண்ண ரிசல்ட்டை உடனே ஒரு எக்ஸ்டர்னல் மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்து கேரியோட சேர்ந்து எம்எஸ்பி மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பைட்ஸ் ஆஃப் த டேட்டாவை ஆட் பண்ணி அதையும் ஒரு அதுக்கு அடுத்த கன்சிக்யூட்டிவ் மெமரி லொகேஷனில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் என்ன செஞ்சுருக்காங்க எழுதியிருக்காங்க இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் ஆக்சுவலாக ஒரு மல்டிபைட் அடிஷன் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மல்டிபைட் அடிஷனுக்கு வந்து மோர் தேன் 16 பிட் போன ப்ரோக்ராமில் ஜஸ்ட் 2 பைட் அடிஷன் தான் பார்த்தோம் இப்போ மோர் தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5 பைட் 5 பைட் இந்த ப்ரோக்ராமில் 5 பைட்னா எவ்வளவு 5 × 8 40 பிட் அடிஷன் ஸோ ஒரு 5 பைட் டேட்டாவை இன்னொரு 5 பைட் டேட்டாவோட ஆட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து எப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராம் இந்த ஹெட்டிங்கை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க பாரு ரைட் அண்ட் ஏஎல்பினா என்னன்னு சொல்லியிருக்கேன் assembly language program to perform a multi-byte more than 1 byte தான் multi-byte addition அப்படின்னு சொல்றோம் இந்த முதல் டேட்டாவை ரெண்டு டேட்டா தான் ஆட் பண்ண போறோம் ஆனா டேட்டாவோட வித் வந்து more than 1 byte அதை தான் ரெண்டு மல்டிபைட் டேட்டாஸ் ஆட் பண்ண போறோம் ஆட் பண்ண ரிசல்ட்டை எக்ஸ்டர்னல் மெமரியில ஸ்டோர் பண்ண போறோம் இப்போ முதல் டேட்டா எங்க இருக்கு போன ப்ரோக்ராம்ல இமீடியட்டா நம்ம என்ன செஞ்சிட்டோம் ப்ரோக்ராம்லேயே காமிச்சிட்டோம் வேற இதுல வந்து என்ன செய்ய போறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டா எங்க இருக்குன்னா ஐராம் இருக்கு ஐராம்னா எவ்வளவு தெரியும் இல்லையா 00 to 7F 128 பைட் நம்மளுக்கு இன்டர்னல் ரேம் ஐராம்னா என்ன அர்த்தம் இன்டர்னல் ரேம் எக்ஸ் ரேம்னா என்னது எக்ஸ்டர்னல் ரேம் அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஐராம்னா 8051க்குள்ளேயே இருக்கக்கூடிய லொகேஷன்ஸ் எக்ஸ்டர்னல் ரேம்னா 64K அதனால அட்ரஸ் வந்து 16 பிட் இருக்கும் இன்டர்னல் ரேம் 8 பிட் நம்பர் ஆஃப் லொகேஷன்ஸ் கம்மி தான் 128 பைட்னால அதை அட்ரஸ் பண்றதுக்கு 8 பிட் அட்ரஸ் இருந்தா போதும் 00 to 7F சரியா அது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து 30ல இருந்து ஸ்டோர் பண்றாங்கன்னு கொடுத்துருக்கோம் அப்ப 30H 31H எதுவரை ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு 34 அப்ப நமக்கு 5 பைட் நான் சொன்னேன் இல்லையா அப்ப 5 பைட் டேட்டா வந்து எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு இந்த மாதிரி ஸோ டேட்டா நம்மளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம் இப்போ 1 2 3 4 5 பைட் இல்லையா ஸோ இது ஒரு பைட் 7 8
24 அப்படிங்கிற டேட்டா. ஸோ இது ஒரு 5 பைட் டேட்டா இல்லையா? இது ஒரு பைட்டு 1 2 3 4 5. ஸோ 5 பைட்டு டேட்டாவோட இன்னொரு என்ன செய்ய போகிறோம், ABCDEF0017 அப்படிங்கிற டேட்டாவோட ஆட் பண்ணணும்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இது ஒரு 5 பைட் டேட்டா இல்லையா? இது ஒரு பைட்டு 2 3 4 5. ஸோ இந்த 2 5 பைட் டேட்டாவை ஆட் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், 8 பிட் ALU தான். அப்போ வந்து ஒரே நேரத்தில் 5 பைட் டேட்டாவை ஆட் பண்ண முடியாது. அப்போ ALUவில் 8 பிட்டாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 24ஐயும் 17ஐயும், அடுத்து அதனால வரக்கூடிய கேரியையும் சேர்த்து 78ஐயும் 00ஐயும், அதுக்கப்புறம் அந்த கேரியோடு சேர்த்து அடுத்த பைட்டு கடைசி கேரி வரலாம் வராமல் இருக்கலாம் நம்ம கொடுத்துருக்க டேட்டா பொறுத்து. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா படி இப்போ கேரி வராது. இப்போ இந்த இடத்துல ஒரு 7 அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்யும், இப்போ கேரி வரும். அப்போ கேரியையும் சேர்த்து நம்ம ஒரு பைட்டாக என்ன செய்ய போகிறோம், ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், இந்த டேட்டா ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டேட்டா, இது செகண்ட் டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிபைட் டேட்டா வந்து எங்கேருந்து ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்க, 30 to 34. அப்போ எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் டேட்டாவோட LSB 30Hல என்ன டேட்டா, ஃபர்ஸ்ட் டேட்டாவோட LSB, அடுத்து என்னது 78, ஸோ 78, அடுத்து என்னது 56, அடுத்து என்னது 34, அடுத்து 12. ஸோ இதான் இந்த டேட்டாவோட LSB, இது இந்த டேட்டாவோட MSB. அப்போ LSBயை லொகேஷனில் ஸ்டோர் பண்ணிடுவோம். அடுத்து 78. ஸோ 30ல் 24 இருக்குது, 31ல் 78 இருக்குது, 32ல் எப்படி ஸ்டோர் பண்ணிடுவோம். அதே மாதிரி அடுத்த டேட்டா, இது வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா. அடுத்த மல்டிபைட் டேட்டா எதுலேருந்து ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, the second data is stored from 40 to 44. அப்போ செகண்ட் டேட்டா வந்து செகண்ட் மல்டிபைட் டேட்டா 40H 41H, நம்மளுக்கு 5 பைட் இல்லை, அதனால இட் நீட்ஸ் 5 மெமரி லொகேஷன்ஸ். ஸோ 43H 44H அதில் எப்படி ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குன்னா அதே மாதிரி ரெண்டாவது டேட்டாவோட LSB இது. அப்போ இந்த ஆர்டர் படி 1700, அடுத்து என்னது EF, அடுத்து என்னது CD, அடுத்து AB, இப்படி தான் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. இது ஃபர்ஸ்ட் டேட்டாவோட LSB, இது செகண்ட் டேட்டாவோட LSB, செகண்ட் டேட்டாவோட MSB, இது ஃபர்ஸ்ட் டேட்டாவோட LSB, இது செகண்ட் டேட்டாவோட MSB. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறப்ப ஜஸ்ட் நம்மளுக்கு 2 டேட்டாஸ்னா அப்படியே போன தடவை டேட்டாவை அப்படியே இமீடியட் ஃபார்மாக கொடுத்து ஆட் பண்ணிட்டோம். வேற இதில் அந்த மாதிரி பண்ணாமல் பாயிண்டர்ஸை வச்சு @R0 @R1 சொல்லி இன்டைரக்ட் அட்ரஸிங் பாயிண்டர்ஸை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரை அப்பப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், மெமரி லொகேஷனில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரிசல்ட்டை எங்கேருந்து ஸ்டோர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டர்னல் RAM 4580. ஸோ இந்த 24 17 ஆட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும், 4 7 கூட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 11. ஸோ 11னா என்ன B, 2 1 கூட்டா 3. இந்த 3Bயை 4580ல ஸ்டோர் அப்பப்ப ஆட் பண்ணி அப்பே உடனே ஸ்டோர் பண்ணிடணும். அடுத்து DPTR இன்க்ரிமெண்ட் பண்ணி 4581ல அடுத்த பைட், இந்த டேட்டா இங்க அடுத்த பைட் வர்றது 4582ல, அடுத்த பைட் ஆட் பண்றது 4583Hல, அடுத்த பைட் ஆட் பண்ணி கிடைக்கிறது 4584. நம்மளுக்கு கேரி வரலாம், கேரி வராமல் இருக்கலாம். ஸோ கேரியையும் சேர்த்து 6வது பைட்டை நம்ம என்ன செய்ய போகிறோம், 4585Hல ஸ்டோர் பண்ண போகிறோம். கேரி வந்தால் 01, கேரி வரலைன்னா 00Hன்னு ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நல்லா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம இதை புரிஞ்சாதான் அடுத்த ப்ரோக்ராம் புரியும். அதே மாதிரி இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கவுண்டர் 5 பைட் அப்படி ஆட் பண்ண போகிறதுனால நம்ம வந்து R2ங்கிற ரெஜிஸ்டரில் 5 அப்படின்னு ஸ்டோர் பண்ண போகிறோம். ஏன் 5 பைட்னா 5 பைட். இதே இது நீங்கள் 4 பைட் டேட்டா 30 to 33, 40 to 43 4 பைட் டேட்டா ஆட் பண்ண போறீங்கன்னா 4ன்னு வச்சா போதும். 6 பைட் டேட்டானா 06ன்னு வைக்கணும். ஸோ இந்த 5ங்கிறது நம்பர் ஆஃப் பைட்ஸ், நம்பர் ஆஃப் டேட்டாஸ் கிடையாது. நம்பர் ஆஃப் டேட்டாஸ் 2 தான். அந்த டேட்டாஸ்ல உள்ள எத்தனை பைட்ஸ்ங்கிறதா இந்த இடத்துல கவுண்டா வைக்க போறோம். அது R2 ரெஜிஸ்டர். R0 R1 பாயிண்டரா யூஸ் பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங்ல @R0 @R1 படிச்சிருக்கோம். அப்ப என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் டேட்டாவோட LSB இருக்கிறத R0 பாயிண்ட் பண்ண போறோம். அப்ப என்ன செய்ய போறோம், எடுத்த உடனே R0க்கு என்ன வேல்யூ கொண்டு போயிடணும், ஃபர்ஸ்ட் டேட்டா இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் அட்ரஸை கொண்டு போயிடணும். அப்ப R0க்கு 30 கொடுத்தோம்னா @R0 அப்படின்னு நான் போட்டேன்னா எதை குறிக்கிறேன்னு அர்த்தம், R0 பாயிண்ட் பண்ற அட்ரஸ்ல உள்ள டேட்டா அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மூவ் R1ஐயும் பாயிண்டரா யூஸ் பண்ண போறோம் ரெண்டாவது டேட்டாவுக்கு. ஸோ மூவ் R1, 40H அப்படின்னு கொடுத்தோம்னா அடுத்து @R1 அப்படின்னு போட்டேன்னா என்ன ஆகும், R1ல உள்ள 40Hங்கிற அட்ரஸ்ல உள்ள டேட்டா தட் இஸ் 17. ஸோ இந்த இடத்துல பாயிண்டரா யூஸ் பண்ண போறோம். ஒவ்வொரு பைட்டையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டை எக்ஸ்டர்னல் மெமரியில வைக்க போறோம். ஒரு பைட் ஆட் பண்ண உடனே R2ஓட வேல்யூ என்ன செஞ்சிருவோம், 05ல இருந்து 04 ஆக்கிடுவோம். அடுத்து 431ல உள்ள டேட்டாவையும் 41ல டேட்டாவை ஆட் பண்ணணும்னா R0வை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம், R1ல இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். அடுத்த பைட் ஆட் பண்றப்ப ஆட் வித் கேரி இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்படியே ஆட் பண்ணி R2வை ஒன்னா குறைச்சிக்கிட்டே வருவோம். ஸோ அது எப்போ 05ல இருந்து 03 ஆகும், 05ல இருந்து 4 ஆகும், 4ல இருந்து 3 ஆகும், 2 ஆகும், அடுத்து 1 ஆகும். கடைசியில் 00 வர்றப்ப 5 பைட்டும் ஆட் ஆகி ரிசல்ட் எக்ஸ்டர்னல் மெமரியில ஸ்டோர்
ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும் நம்ம ப்ரோக்ராம். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம்னா காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் நம்ம 16 பிட் அடிஷனை பார்த்துட்டு நம்ம இங்க வர்றப்ப அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இந்த இடத்துல R0 R1 ரெண்டு டேட்டாவை பாயிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். கிடைக்கிற ரிசல்ட்டை 4580ல இருந்து ஸ்டோர் பண்ண போறோம். R2 கவுண்டரா யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல கவுண்டர்ங்கிறது நம்பர் ஆஃப் பைட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ப்ரோக்ராம்குள்ள போலாமா? ஸோ இதான் இப்போ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் மெமரி வந்து DPTRல 4580ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போகிறோங்கிறனால என்ன செய்கிறோம், 4580ன்னு சொல்லி என்னோட DPTR என்ன செஞ்சுக்கிறோம், எக்ஸ்டர்னல் மெமரி டேட்டா மெமரியை பாயிண்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறோம். R0 நம்ம R0, ஏன்னா நம்மளுக்கு டேட்டா வந்து எதில் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 30 to 34ல தான் ஃபர்ஸ்ட் டேட்டா இருக்குது. அப்போ R0ல என்ன செய்கிறோம், R0ல ஃபர்ஸ்ட் டேட்டாவோட ஸ்டார்டிங் அட்ரஸை வச்சுக்கிறோம், அதான் 30. R1ல ரெண்டாவது டேட்டா 40லேருந்து 44 ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு, அதனால R1 பாயிண்டரா வச்சுக்கிறோம். R2 எதுக்கு சொல்லியிருக்கேன் மேடம், 5 பைட் ஆட் பண்ண போறோம், அதனால 5 தான் கவுண்ட். எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் 2 பைட் ஆட் பண்றதுக்கு முன்னால என்ன செய்ய போறோம், இந்த இருக்கு பாருங்க, இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 பைட் ஆட் பண்றப்ப கேரி தேவையில்லை ஃப்ரெஷ்ஷா, அதனால என்ன செய்யறோம், கேரியை கிளியர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மூவ் A, @R0. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் A, @R0 அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆட் பண்ண வேண்டிய 30H, ஏன்னா R0ல இப்போ என்ன இருக்கு 30. ஸோ 30Hல என்ன டேட்டா இருக்கு, 30Hல என்ன டேட்டா இருக்கு 24, 40Hல என்ன இருக்கு 17 இப்படி இருக்கா. அப்போ மூவ் A, @R0 போட்டோம்னா R0 பாயிண்ட் பண்ற 30Hங்கிற அட்ரஸ்ல உள்ள டேட்டா எங்க வந்துடும், ஏக்கு வந்துடும். அதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம், இப்போ நம்ம லூப்புக்குள்ள போடுறதுனால ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் கேரி இல்லாம அடுத்ததுக்கு கேரின்னு போட்டோம்னா லூப்புக்குள்ள வர்றப்ப அது கரெக்டா வராது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போறப்ப கேரியை கிளியர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் 5 பைட் ஆட் பண்றப்ப இந்த லூப்புக்குள்ள தான் சுத்தி வருவோம். அப்ப கேரியோட சேர்ந்து ஆட் பண்றதுக்கு இந்த ஆட் C இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் CLR C போடுறப்ப C வந்து என்ன இருக்கும் 00, அதனால ஆட் C போட்டாலும் ஆட் போட்டாலும் இந்த இடத்துல அதே எஃபெக்ட் தான் இருக்கும். அடுத்தடுத்த பைட்ஸ் ஆட் பண்றதுக்கு C வேணுங்கிறதுனால ஆட் C லூப்புக்குள்ள கொண்டு வரோம். அப்ப ஆட் C A, @R1 அப்படின்னா ஏல உள்ள டேட்டாவையும் R1 பாயிண்ட் பண்ற இந்த 40Hல உள்ள 17ஐயும் சேர்த்து ஆட் பண்ணி ரிசல்ட் எங்க இருக்கும், ஏல இருக்கும். அந்த ஏவை வந்து எதுல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும், 4580ல ஸ்டோர் பண்ணணும். அடுத்து ஆட் பண்றதுக்கு வசதிக்காக, ஏன்னா முதல் 30Hல உள்ள டேட்டாவையும் 40Hல உள்ள டேட்டாவையும் ஆட் பண்றோம். அடுத்து என்னதை ஆட் பண்ணணும், அடுத்து 31Hல உள்ள பைட்டையும் 41Hல உள்ள பைட்டையும் ஆட் பண்ணணும். அப்ப அதனால R0 இன்கிரிமெண்ட் பண்றோம், R1 இன்கிரிமெண்ட் பண்றோம். அதே மாதிரி இப்ப நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டோம் பாருங்க. ஆட் பண்ணிட்டு ஏல உள்ள அந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, இப்ப நம்மளுக்கு 24ஐயும் 17ஐயும் கூட்டினா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 3B அப்படிங்கிற ஆன்சர் வரும் இல்லையா. அந்த 3Bங்கிற ஆன்சர் வந்து மூவ் X, எக்ஸ்னாலே என்னன்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ்டர்னல் டேட்டா மெமரிக்கும் அக்குமுலேட்டருக்கு உள்ள டேட்டா டிரான்சாக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிமானிக்கு @DPTR, ஏன்னா ஏல உள்ள இந்த 3Bங்கிற ஆன்சர் DPTR பாயிண்ட் பண்ற 4580ல ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ அடுத்த 4 பைட் ஆட் பண்ணணும். அப்ப அடுத்த 4 பைட் ஆட் பண்றதுக்கு R0வை இன்கிரிமெண்ட் பண்ணணும். ஸோ நவ் இட் பிகம்ஸ் 31. R1 இன்கிரிமெண்ட் பண்ணணும், இட் பிகம்ஸ் 41. அடுத்து இந்த ரெண்டையும் ஆட் பண்றப்ப சப்போஸ் இங்க இருக்கு பாருங்க, 31 41ல உள்ள 78ஐயும் இந்த 00வை ஆட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரை 4581ல போய் ஸ்டோர் பண்ணணும். அதனால நம்ம DPTRஐயும் என்ன செய்யணும், இன்கிரிமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு தடவை ஆட் பண்ணி முடிச்சாச்சு இல்லையா, அப்ப R2வை என்ன செய்யணும், டிக்ரிமெண்ட் பண்ணணும். அப்ப அதுக்காக தான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, DJNZ R2 அப்படின்னா என்ன அர்த்தம், R2வை ஒன்று குறைச்சி அந்த R2வோட வேல்யூ நம்மளுக்கு இனிஷியலா என்ன இருந்துச்சு 05. இப்போ ஒரு பைட் ஆட் பண்ணிட்டோம். அப்ப டிக்ரிமெண்ட் அண்ட் ஜம்ப் ஆன் நோ 0னா R2வை டிக்ரிமெண்ட் பண்ணோம். R2வை டிக்ரிமெண்ட் பண்ணா 5லேருந்து 1 டிக்ரிமெண்ட் ஆனா என்ன ஆகும் 4. இந்த 4 0வா இல்லையான்னு பார்ப்போம். 0வா இல்ல, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டிஷன் ஓகே. அப்ப ஜம்ப் பண்ணும். அப்ப எங்க போனோம், அடுத்த பைட் ஆட் பண்றதுக்கு போனோம். சோ டிஜே இதுல வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் கம்பைன் பண்ணிருப்பாங்க. டிக்ரிமெண்ட் பண்ணும், அந்த வேல்யூ 0வா இல்லைன்னா இட் வில் மேக் அ ஜம்ப். சோ டிக்ரிமெண்ட் அண்ட் ஜம்ப் ரெண்டு ஃபங்க்ஷன். சோ அப்ப இதுல வந்து டிக்ரிமெண்ட் பண்ணி R2வோட வேல்யூ 0 ஆகலைன்னா இன்னும் நம்மளுக்கு ஃபர்தரா பைட்ஸ் ஆட் பண்றதுக்கு இருக்கு. அப்ப என்ன செய்யும், திரும்ப ஆட் பண்றதுக்கு எங்க போகணும், இங்க போகணும். சோ இதுக்கு தான் அந்த லேபிள் வேணும். எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகணுங்கிறத நம்ம லேபிள் வச்சு டாம்னா இந்த இடத்துல மூவ் A, @R0 தான் அந்த டாம்ங்கிற லேபிள். இமீடியட்டா அந்த லேபிள் கொடுத்தா அசம்பிளர் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன அட்ரஸோ அந்த அட்ரஸை இந்த டாம்ங்கிற லேபிளை பார்த்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். நம்ம அந்த வேலையை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, அசம்பிளரே பண்ணிக்கணும். ஸோ அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போகும். இப்போ அடுத்து 31Hல உள்ள டேட்டாவை ஏக்கு கொண்டு வந்து 41Hங்கிற டேட்டாவோட சேர்ந்து கேரியோட ஆட் பண்ணி ஏற்கனவே DPTR இன்க்ரிமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ 4581ல
ஸ்டோர் பண்ணிரும். இப்படி அடுத்து R2 டிக்ரிமெண்ட் பண்ணும். இப்போ R2 வேல்யூ என்ன ஆயிரும் 0.3 ஆகும். அதுவும் 0 இல்ல. சோ திரும்ப மேல போகும். திரும்ப இப்போ இது இன்கிரிமெண்ட் பண்ணிட்டதுனால இது 3.2 ஆகும். இது 4.2 ஆகும். அதே மாதிரி இது 4.5.8.2 ஆகும். சோ மூணுமே நம்மளுக்கு R0 R1 DPTR இன்கிரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். சோ அடுத்தடுத்த பைட் சக்சஸிவா ஆட் பண்ணி அதுக்கு அடுத்த மெமரி லொகேஷன் 4580 4581 4582ல போய் ஆட் பண்ணி நம்மளுக்கு எதுல வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் எக்ஸ்டர்னல் மெமரியில ஸ்டோர் ஆயிரும். ஒரு ஸ்டேஜ்ல 5 பைட் ஆட் பண்ணி முடிச்ச உடனே R2 வேல்யூ 0.3ல இருந்து 2 ஆகும் 1 ஆகும் 0.0 ஆறப்ப கண்டிஷன் வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அப்ப கண்டிஷன் ஃபால்ஸ்னா மேல போகாம அதுக்கு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே வந்துடும். கீழே வந்து இப்ப நம்மளுக்கு கேரியை வந்து ஸ்டோர் பண்ணணும். கேரி வந்து ஒரு சிங்கிள் பிட்டா தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அந்த கேரி பிட்டு அந்த 5 பைட் ஆட் பண்றப்ப கடைசி பைட் ஆட் பண்றப்ப கேரி 0வா இருக்கலாம் இல்லைன்னா 1ஆ இருக்கலாம். அப்ப அதை வந்து 8 பிட்டா மாத்தணும். கேரிங்கிறது சிங்கிள் பிட் 8 பிட்டா மாத்தினாதான் நம்மளுக்கு வந்து ஒரு மெமரி லொகேஷன்ல போய் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியர் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் ஏவை ஃபுல்லா கிளியர் பண்ணிடும். ஏன்னா ஏல உள்ள டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். ஸோ ஏவை கிளியர் பண்ணிட்டு கேரியோட சேர்த்து ரொட்டேட் பண்ணோம்னா கேரியில வந்து இப்போ 1 இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இதுதான் கேரி. இப்போ RLC ஏ போட்டோம்னா எல்லா பிட்டும் ஒரு தடவை லெஃப்ட்ல என்ன ஆகும் இது இங்க வரும் இது இங்க வரும் இது இங்க வரும் இந்த பிட் இங்க வரும் இந்த பிட் இங்க வரும். இப்படி வர்றப்ப இந்த 1 எங்க வந்துடும் இந்த LSBல வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்ல வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்கும் 0001. சப்போஸ் கேரி 0வா இருக்குன்னா 0. அப்ப அந்த கேரிங்கிற சிங்கிள் பிட்டை 8 பிட்டா மாத்திரக்காக இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு இது வந்து 4585 அப்படின்னு 6வது பைட்டா நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன ஆயிரும் ஸ்டோர் ஆயிரும். இந்த இருக்கு நான் சொன்னேன்னா ஸோ இது ஃபர்ஸ்ட் பைட் ஆட் பண்ணது 2வது பைட்டு 3வது 4வது 5 கேரி இருந்தா அந்த கேரியை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி 8 பிட்டா மாத்தி 4585ல என்ன ஆயிரும் ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதைத்தான் ஏல உள்ள டேட்டாவை DPTR பாயிண்ட் பண்ற 4585ல ஸ்டோர் பண்ணிட்டு ப்ரோக்ராம் வந்து என்ன ஆயிரும் ஹால்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாதுனால நம்ம ஷார்ட் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு அதே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து திரும்ப என்ன செய்யறோம் அந்த டெம்பரரியா அதே கண்டினியூ லூப்புக்குள்ள இருக்கும். இதான் ஏன்னா 8051ல ஹால்ட்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 16 பிட் அடிஷனை நல்லா தரவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேடம் சொன்னதை திரும்ப போட்டு பார்த்து திரும்ப என்ன செஞ்சுக்கோங்க அதை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஸோ இன்னைக்கு வந்து சம்மரியில் என்ன பார்த்தோம் ஒரு 16 பிட் அடிஷன் ப்ரோக்ராம் ஒரு 5 பைட் டேட்டா ஒரு கவுண்டர் மாதிரி வச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் மெத்தட்ல பாயிண்டர்ல எப்படி பண்றதுங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்த மாடியூல்ல அதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம். தேங்க்யூ.